MCP Stories Time. அழகாப்பூர்னு ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது. ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன செடி ஒன்று வாடி போய் இருந்தது. அந்த செடி வெயில் தாங்க முடியாம ரொம்ப வாடி போய் சாகர நிலைமையில இருந்தது. அந்த செடிக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களாங்கிற ஏக்கம் நிறையவே இருந்தது. அந்த பக்கம் வர எல்லா பறவைகிட்டையும் அந்த செடி உதவி கேட்டுச்சு. அப்படி ஒரு நாள் அந்த வழியா 2 காகங்கள் உணவு தேடி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சோர்வா இருந்ததால அந்த பெரிய மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்தாங்க. அந்த காகங்களை பார்த்த அந்த செடி அந்த காகங்கள் கிட்ட உதவி கேட்கலான்னு நினைச்சது. காகங்களே, இந்த காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கறதால நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னுடைய இலைகள் எல்லாம் காஞ்சி நான் சாகர நிலைமையில இருக்கேன். நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன். பாத்தீங்களா காலோ, நமக்கு இந்த செடி உதவி செய்ய போகுதா? இந்த செடியால அதோட உயிரையே காப்பாத்திக்க முடியலையா? இந்த லட்சணத்துல நமக்கு வேற உதவியா? நினைச்சாலே சிரிப்பா இருக்குல்ல? ஆமா ராணி, நீ சொல்றது சரிதான். இந்த செடியால அதையே காப்பாத்திக்க முடியல, அப்புறம் எங்க நமக்கு உதவி செய்ய போகுது? அது மட்டும் இல்ல, இந்த செடியை பார்த்தா ஏதோ கனி கொடுக்கிற செடி மாதிரி தெரியல. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இப்படி எந்த செடியுமே இந்த செடி மாதிரி இருக்காது. அதனால இந்த செடியால நமக்கு எந்த உபயோகமும் இல்லை. இந்த செடிக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதோ பாரு செடி, உனக்கு உதவி செஞ்சு நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல. காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நாங்க சீக்கிரமா ஏதாவது உணவு தேடணும் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த செடிக்கு உதவி செய்யாம அங்க இருந்து போனாங்க. இப்படி அந்த பக்கமா பல பறவைகள் வர்றதும், அந்த செடி அந்த பறவைகள் கிட்ட உதவி கேட்கறதும், அந்த பறவைகள் அந்த செடிக்கு உதவி செய்ய மறுக்கிறதும் வழக்கமாவே இருந்துச்சு. இப்படியே பல நாட்கள் கடந்தும் போனுச்சு. இதனால மனசு உடைஞ்சு போன அந்த செடி இப்படி நினைச்சது, கடவுளே, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் ரொம்ப சுயநலமா இருக்காங்க. என்னால அவங்களுக்கு எந்த உதவியும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு உதவி செய்யவும் மறுக்கிறாங்க. இப்போ என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? நான் எப்படி உயிர் பிழைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த செடி. அப்போ அந்த வழியா சுஜி அங்க வந்தது. சுஜி அந்த செடி புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து அந்த செடிக்கு பக்கத்துல போய் உட்காந்துச்சு. நீ எதுக்காக வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க? பறவையே, இந்த காட்டுல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியாம என்னுடைய இலைகள் எல்லாம் வாடி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே நான் இருந்தா நிச்சயமா இறந்து போயிடுவேன். நானும் இந்த வழியா வர எல்லா பறவைகிட்டையும் உதவி கேட்டு பார்த்தாச்சு. ஆனாலும் என்கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காதுங்கிற எண்ணத்தால அவங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்ய மறுக்கிறாங்க. அதனால நான் இனிமேல் உயிர் பிழைப்பேங்கிற நம்பிக்கையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த செடி. இதோ பார், உனக்கு இந்த காட்டுல யாரும் உதவி செய்யலன்னா என்ன, நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் உன்னுடைய உயிரை நிச்சயமா காப்பாத்துறேன், நீ என்ன நம்பு அப்படின்னு அந்த செடிக்கு வாக்கு கொடுத்த சுஜி அந்த செடியை அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனுச்சு. அப்புறம் சுஜி அந்த செடியை தன் வீட்டுக்கு பக்கத்துல நட்டு வச்சது. அது மட்டும் இல்லாம தினமும் சுஜி அந்த செடிக்கு தண்ணீர் ஊத்துனுச்சு. அந்த செடிய ரொம்ப நல்லா சுஜி கவனிச்சது. கொஞ்ச நாள்லயே சுஜியினுடைய சிறந்த கவனிப்பால அந்த செடி தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பிச்சு. சுஜி அந்த செடி கிட்ட எந்த பயனையும் எதிர்பார்க்கல. அதுல இருந்து அந்த செடியும் சுஜியும் நல்ல நண்பர்களானாங்க. நாட்கள் இப்படியே போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுல கோடை காலமும் முடிஞ்சு மழைக்காலம் வந்துட்டு இருந்தது. அதனால அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் மழை காலத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அதே சமயம் சுஜியினுடைய வீடு மழை காலத்துக்கு ஆயத்தமா இல்லை. சுஜியினுடைய வீடு ரொம்ப உடைஞ்சு போய் இருந்துச்சு. மழையை தாங்குற சக்தி அந்த வீட்டுக்கு இல்லை. நண்பர்களே, இந்த கதையில் இருந்த கேள்விகள் இந்த வீடியோவோட முடிவுல கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில சொல்ற நபர்களுடைய பெயர் அடுத்த வீடியோல இடம்பெறும். பாக்குறதுதான் பாக்குறீங்க,
அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மழைக்காலத்தை குறித்து சுஜி ரொம்ப கவலையோட யோசிச்சுட்டு இருந்தது. சுஜி, நீ எதுக்காக இப்போ கவலையோட இருக்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீ என்கிட்ட சொல்லு. நான் உன்னுடைய சிறந்த நண்பன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன். இல்லை நண்பா, என்னுடைய பிரச்சனைக்கு உன்னால உதவி செய்ய முடியாது. இப்போ காட்டில் கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்க இருக்கு. ஆனால் என்னுடைய வீடு அந்த மழைக்காலத்துக்கு ஏற்றதா இல்லை. நிச்சயமா அந்த மழையை தாங்கிக்கிற சக்தி என்னுடைய வீட்டுக்கு இல்லை. மழைக்காலத்துக்கு இன்னும் குறைஞ்ச நாட்கள் இருக்கிறதால என்னால் வேற வீடு இப்போ கட்டவும் முடியாது. இந்த மழைக்காலத்திலிருந்து நான் உயிர் பிழைக்க இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சுஜி, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ உன்னுடைய வீட்டில் போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமா தீர்ந்துடும். நீ என்ன முழுசா நம்பு அப்படின்னு சுஜிக்கு அந்த செடி ஆறுதல் சொன்னிச்சு. சுஜியும் அன்னைக்கு தன்னுடைய வீட்டில் படுத்து ஓய்வெடுத்துச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா மறுநாளும் வந்துச்சு. சுஜி தன்னுடைய நண்பனான அந்த செடியை பார்க்க வந்துச்சு. அப்போ அந்த செடி முழுக்க ஐஸ்கிரீம் காய்ச்சிருந்தது. அதை பார்த்து சுஜி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. என்னால இதை நம்பவே முடியலையே. எப்படி உன்னுடைய செடிகள்ல ஐஸ்கிரீம் காய்ச்சிருக்கு? சுஜி, நான் ஒரு மந்திரி செடி. அதனால என்னால் உனக்கு எல்லா உதவியும் செய்ய முடியும். நான் ஒரு காலத்தில் சாகர நிலைமையில் இருந்தப்போ எனக்கு உதவி செய்ய எந்த பறவைகளும் முன் வரல. ஆனால் நீ எந்த பயனையும் எதிர்பார்க்காம எனக்கு உதவி செஞ்ச. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களா நீ என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கல. இப்போ கூட நீ என்கிட்ட எந்த உதவியும் கேட்கல. ஆனால் என்னால் உனக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது. நிச்சயமா நான் உனக்கு உதவி செஞ்சே தீருவேன். இதோ என்னோட செடியில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீமை நீ எடுத்துட்டு போய் மண்ணில் புதைச்சி வை. அந்த ஐஸ்கிரீம் உனக்கு ஒரு அழகான வீடை கொடுக்கும். நீ அந்த வீட்டில் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கலாம். இந்த மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்தாலும் நீ அந்த வீட்டிலேயே சந்தோஷமா வாழலாம். உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நீ என்னுடைய செடிகள் இருந்து ஐஸ்கிரீம்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னது அந்த செடி. அப்புறம் சுஜியும் அந்த ஐஸ்கிரீமை எடுத்துட்டு போய் மண்ணில் பவிச்சு வச்சது. உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வீடு ஒன்று உருவாச்சு. ஐஸ்கிரீம் வீடு எவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வீடு இதுவரை நான் எத்தனையோ வீடுகளை பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையா இப்போதான் ஐஸ்கிரீம் வீட்டை பார்க்குறேன். இனிமேல் நான் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டது சுஜி. அப்புறம் சுஜி எந்த கவலையும் இல்லாமல் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சது. சுஜிக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த மந்திர செடி கொடுக்குற ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டது. இப்படி சுஜி உணவை பற்றியும் வீட்டை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த விஷயம் அந்த காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் சுஜியினுடைய வீட்டை பற்றி தான் பேசினாங்க. இந்த விஷயம் ஒரு நாள் ராணி காகத்தினுடைய காதுக்கும் வந்துச்சு. என்ன இது, இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் சுஜிக்கு ஏதோ ஐஸ்கிரீம் வீடு கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்களே. அது எப்படி ஐஸ்கிரீமில் வீடு கிடைக்கும்? நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வீடுகளை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வீட்டை நான் பார்த்ததே இல்லை. என்னதான் விஷயம்னு இன்னைக்கு ராத்திரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ண ராணிக்காகவும் அன்னைக்கு ராத்திரி சுஜி தூங்கின பிறகு சுஜியினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு. அங்கே இருந்த சுஜியினுடைய ஐஸ்கிரீம் வீட்டை பார்த்து ராணிக்காகவும் அதிர்ச்சி அடைஞ்சது. அட கடவுளே, இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் சொன்னது உண்மைதானா? இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் வீட்டை நான் பார்த்ததே இல்லையே. ஐஸ்கிரீமில் கூடவா வீடு கட்டுவாங்க? இந்த விஷயம் தெரியாமல் நானும் காலுவும் காடு முழுக்க அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு மரக்கட்டைகளை வச்சு வீடு கட்டணும். சரி, சுஜிக்கு எப்படி இந்த வீடு கிடச்சிருக்கும் அப்படின்னு ராணிக்காகம் யோசித்த போது ராணிக்காகத்தினுடைய கண்ணில் அந்த ஐஸ்கிரீம் செடி பட்டுச்சு. ஓஹோ, இதுதான் விஷயமா?
செடியில எங்கேயாவது ஐஸ்கிரீம் காய்க்குமா? ஆனா இங்க காய்ச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த செடி ஒரு மந்திர செடின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த செடியில ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த செடியில இருக்கிற ஐஸ்கிரீமால தான் சுஜிக்கு ஐஸ்கிரீம் வீடு கிடைச்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த செடியும் இல்லை, இந்த வீடும் இல்லை. பாவம் அந்த சுஜி ஒரு ஓட்ட வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தா. இன்னைக்கு அவளுக்கு இந்த ஐஸ்கிரீம் செடியால் எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் வீடு. இனிமேல் இந்த ஐஸ்கிரீம் செடியை நான் இங்கே விட்டு வைக்க போகிறதில்ல. சுஜிக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வீடு வேணும். அதனால இந்த செடியை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த மந்திர ஐஸ்கிரீம் செடியை அங்கே இருந்து தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. பார்த்தீங்களா காலு, இது ஒரு மந்திர ஐஸ்கிரீம் செடி. இந்த ஐஸ்கிரீம் செடியால் தான் சுஜிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வீடே கிடைச்சிருக்கு. அந்த வீட்டை பற்றி தான் இந்த காடு முழுக்க பேசிக்கிறாங்க. என்ன சொல்ற ராணி நீ? ஐஸ்கிரீம்ல வீடா? ஐஸ்கிரீம்ல எப்படி வீடு வரும்? நீ நைட்டு ஏதோ கனவு கண்டிருக்கன்னு நினைக்கிற, அதனாலதான் இப்போ உளறிட்டு இருக்க. இல்ல காலு, சுஜிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வீடு கிடைச்சிருக்கிறது உண்மைதான். இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் அந்த சுஜியினுடைய ஐஸ்கிரீம் வீட்டை பற்றி தான் பேசிக்கிறாங்க. நான் கூட இதை கேள்விப்பட்டப்போ முதல்ல நம்பல. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி நானே சுஜியினுடைய வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அங்கே ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வீடு இருந்துச்சு. அப்போதான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த செடி இருக்கிறத கவனிச்சேன். எந்த செடியிலையாவது ஐஸ்கிரீம் காய்ச்சி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஆனால் இந்த செடியில் ஐஸ்கிரீம் இருக்கு. அதனால தான் இது ஒரு மந்திர செடின்னு நான் முடிவு பண்ணேன். இந்த செடியிலிருந்து தான் சுஜிக்கு அந்த ஐஸ்கிரீம் வீடே கிடைச்சிருக்கு. நானும் இந்த ஐஸ்கிரீம் செடியை வச்சு எனக்கு ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோட்டையை உருவாக்க போறேன். என்ன சொல்ற ராணி? அந்த சுஜி இருக்கிறதுக்கு வீடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு, அதனால ஒரு ஐஸ்கிரீம் வீட்டை உருவாக்கி இருக்கோம். ஆனா நமக்கு எதுக்கு வீடு? நாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் காடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு மரக்கட்டைகளை சேகரிச்சு ஒரு அழகான வீட்டை கட்டியிருக்கோமே. இதுக்கு மேல நமக்கு எதுக்காக வீடு? அட போங்க காலு, இதெல்லாம் ஒரு வீடா? நம்ம இத்தனை வருஷமா இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஐஸ்கிரீம் வீடு அப்படி இல்லை. அந்த வீடு ரொம்ப குளு குளுன்னு இருக்கவே சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வீடு தான் வேணும். என்ன சொல்ற ராணி? நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்துல நம்மளுடைய வீடு இருக்கே, அப்புறம் எங்க நீ ஐஸ்கிரீம் வீட்டை உருவாக்க போற? அட முட்டாள் காலு, இடம் இல்லைன்னா என்ன? இதோ இந்த வீடு இனி நமக்கு எதுக்கு? நமக்கு தான் இப்போ பெரிய கோட்டை ஒன்று கிடைக்க போதில்ல, அதுவும் ஐஸ்கிரீம் கோட்டை. அப்படி இருக்கும்போது இந்த வீடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? இந்த வீட்டை நான் இப்போவே உடைச்சி போட்டுறேன். இப்படி இந்த ரெண்டு காகங்களும் பேசிட்டு இருக்கும்போது அந்த மந்திர ஐஸ்கிரீம் செடி இப்படி யோசிச்சுது. நான் ஒரு காலத்துல என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உதவி கேட்டேன். ஆனா சுயநலமான இந்த ரெண்டு காகங்களும் எனக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னை திருட்டுத்தனமா என்னை திருடி கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான வீடு இருக்கு. ஆனா இருந்தும் கூட இவங்க பேராசையால அந்த வீட்டையே உடைக்கலான்னு நினைக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்களுக்கு நான் ஒரு சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு நினைச்சது. அப்புறம் ராணிக்காக சொன்ன மாதிரியே தன்னுடைய வீட்டை இடிச்சு போட்டது. அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சமா மண்ணை தோண்டி அந்த மந்திர ஐஸ்கிரீம் செடியிலிருந்து ஒரு ஐஸ்கிரீமை அந்த குழியில போட்டு மூடிச்சு. உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கோட்டையே உருவாச்சு. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஜாலி ஜாலி. பாத்தீங்களா காலு, இவ்வளோ அழகான இந்த கோட்டையை விட்டுட்டு போயும் அந்த மர வீட்டுக்கு ஆசைப்பட்டீங்களே. அட ஆமா ராணி, நீ சொல்றது உண்மைதான். இவ்வளவு பெரிய கோட்டை கிடைக்கும்னு தெரியாம நான் அந்த மர வீட்டுக்கு ஆசைப்பட்டுட்டேன். ஆனா இப்போ உன்னுடைய புத்திசாலித்தனத்தால நமக்கு எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோட்டை கிடைச்சிருக்கு. ஆமா காலு, இனிமே இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் என்னுடைய வீட்டை பத்தி தான் பேசுவாங்க. அந்த சுஜியினுடைய வீட்டை பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இனிமேல் நம்ம உணவு தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. இதோ இந்த செடியில் இருக்கிற ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டுட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம். அது மட்டும் இல்லை,
நாம எப்பவுமே வீடு கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு மந்திர ஐஸ்கிரீம் வீடு, அதனால நாம எப்பவுமே இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த 2 காகங்களும் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போக ஆரம்பிச்சது. ஒரு வழியா கோடை காலமும் முடிஞ்சு அவங்க எதிர்பார்த்திருந்த மழை காலமும் ஆரம்பிச்சது. ஒரு நாள் காட்டுல சோன்னு மழை பெஞ்சது. சுஜி அந்த மழைய சந்தோஷமா ரசிச்சபடி தன்னுடைய வீட்டுல ஓய்வெடுத்துச்சு. அதே சமயம் மறுபுறத்துல அந்த காகங்களுடைய ஐஸ்கிரீம் வீடு அந்த மழையில கரைஞ்சு போச்சு. அப்புறம் அந்த மந்திர செடியும் அங்கிருந்து மறைஞ்சு போனுச்சு. என்ன ராணி நீ, நம்மளுடைய மர வீடு இருந்திருந்தா கூட நாம இந்த மழையில நிம்மதியா இந்த வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஐஸ்கிரீம் வீட்டுக்கு பேராசைப்பட்டு நாம கஷ்டப்பட்டு கட்டின வீட்டையும் உடைச்சிட்ட. நம்முடைய பேராசையால இப்போ இந்த ஐஸ்கிரீம் வீடும் போயிடுச்சு, மர வீடும் போயிடுச்சு. இனி நாம இந்த மழை காலத்தை எப்படி கடக்கிறது? என்னுடைய பேராசையாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம். இனிமேல் நான் பேராசைப்பட மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க காலு. அப்புறம் பேராசைப்பட்ட அந்த காகங்கள் வீடு இல்லாம அந்த மழையில கஷ்டப்பட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையில் இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படலாம், ஆனா பேராசை படவே கூடாது. முந்தைய வீடியோவின் கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நபர்களின் பெயர்கள்: ஹாய் கந்தசாமி ராதா, ஹாய் சகீத், ஹாய் கனகா, ஹாய் நவீனா, ஹாய் ஜெரிங்ரேஸ், ஹாய் பரதன் நாராயணன். அப்புறம் யூசர் ஐடியில இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் சுஜுகுருவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: இந்த கதையில் வரும் மந்திர ஐஸ்கிரீம் செடியில் எத்தனை ஐஸ்கிரீம்கள் இருந்தது? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for your watching.